அஸ்ஸலாமு அலைக்கும் வரஹ்மத்துல்லாஹி வபரகாத்துஹும். பொதுவாக நம்ம பெற்றெடுத்த பிள்ளைங்க தகப்பனாகிய நம்மின் மீது முழுமையான நம்பிக்கை வைக்காமல் எது வேண்டாலும் மற்ற நபர்கள்ட்ட கேட்கக்கூடிய நேரத்தில் அதை நம் கண் முன்னாலே நம்ம பிள்ளைங்க மற்ற நபர்கள்ட்ட கேட்கக்கூடிய அந்த சூழ்நிலையில் நம்ம மனசு எவ்வளோ வேதனைப்படும். இது போன்றுண்டானது தான் நம்ம இறைவனுக்கு இணை வைப்பதும் இறைவனை வேதனைப்படுத்தக்கூடிய ஒரு விஷயம். அதனால் அது ஒரு பெரும் பாவம் என்று ரப்புல் ஆலமீன் அல் குர்ஆன் ஷரீஃப்லையும் சொல்லி காட்டுகிறான். நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் ஹதீஸுகள்லேயும் நம்மளுக்கு சொல்லி காட்டுறாங்க. நபித்தோழர் அப்துல்லாஹ் இப்னு மஸ்ஊத் ரலியல்லாஹு அன்ஹும் அவங்க அறிவிக்கக்கூடிய இந்த ஹதீஸு சஹீஹுல் புகாரி சஹீஹ் முஸ்லிமில் அந்த ஹதீஸு பதிவு செய்யப்பட்டிருக்கு. சால்த்து நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள்ட்ட நான் கேட்டேன், யார் சொல்கிறா? நபித்தோழர் அப்துல்லாஹ் இப்னு மஸ்ஊத் ரலியல்லாஹு அன்ஹுங்க சொல்கிறாங்க, ஐயு தன்பின் இந்தல்லாஹி அக்பர், பாவங்களிலே அல்லாஹ்விடத்தில் மிகப்பெரிய பாவம் எது என்பது தான் அந்த கேள்வி. நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் அதற்கு பதில் சொன்னார்கள், அன்தஜஅல லில்லாஹி நித்தா வஹுவ ஹலகக, அல்லாஹ்மோ உன்னை படைத்திருக்கும் அந்த சூழ்நிலையிலும் கூட அவனுக்கு இணையாக ஒரு நபரை நீ உருவாக்குவது தான் பாவங்களில் மிகப்பெரிய ஒரு பாவம் என்றார்கள் நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள். நம்மளுடைய சொல் செயல் அங்கீகார வணக்க வழிபாடு எதிலையும் அல்லாஹுக்கு இணை வைக்காத அந்த சூழ்நிலையை படைத்த இறைவன் நம்மளுக்கு தந்த அருள் புரிவானாக. ஆமீன். இரண்டாவதாக நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொல்கிறாங்க, தன்னுடைய குழந்தைகளை கொலை செய்வது அநியாயமான முறை, தன்னுடைய உணவில் அவங்களும் பங்கு பெற்று விடுவார்களே என்று வறுமை பயந்து குழந்தைகளை கொலை செய்வது. சஹீஹ் முஸ்லிமினுடைய வார்த்தை, அநியாயமான முறையில் மற்ற நபர்களை கொலை செய்வது. இதுவும் பாவங்களில் மிக கொடுமையான ஒரு பாவம். மூன்றாவதாக நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொன்னார்கள், தன்னுடைய அண்டை வீட்டான் நம்மளை எல்லா விதத்திலும் நம்பிக்கொண்டிருக்க, நம்பிக்கையோடு இருக்க, அப்படி இருக்கும் சூழ்நிலையில் அண்டை வீட்டானுடைய மனைவியோட விபச்சாரம் செய்வது, அல்லது அந்த மனைவி பக்கத்து அண்டை வீட்டானுடைய கணவரோட விபச்சாரம் செய்வது, இது பாவங்களில் மிக கொடிய பாவம் என்றார்கள் நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம். இந்த வார்த்தையை உண்மைப்படுத்தும் முகமாக சூரத்துல் ஃபுர்கானுடைய 68வது வசனத்தை ரப்புல் ஆலமீன் இறக்கி வைக்கிறான். வல்லதீன லா யதுஊன மஅல்லாஹி இலாஹன் ஆகர், அந்த நல்லடியார்கள் அல்லாஹோட யாரையும் இணை வைப்பாக அழைக்க மாட்டார்கள். வலா யக்துலூன நஃப்ஸல்லதி ஹர்ரமல்லாஹு இல்லா பில் ஹக், ஹக்கைக்கு தவிர மற்ற அநியாயமான முறையில் எந்த ஒரு ஆண்மையும் அந்த நல்லடியார்கள் கொலை செய்ய மாட்டார்கள். இன்னும் அவர்கள் வலா யஸுனூன், அவர்கள் விபச்சாரம் செய்ய மாட்டார்கள் என்ற ஒரு வசனத்தை ரப்புல் ஆலமீன் இறக்கி அருளினான்.